लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீனார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசை இன்றைக்கு 2397வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரம் 946வது பெரிய திருமொழி பாசுரம். இது கிருஷ்ணனுடைய அவதாரத்தை அனுபவிக்கிற 16வது பாசுரம். இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்வோன் தூயோன் சுரமானவே நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் பங்கையர்வோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை குடித்தருள வேணும் துணிந்து. 946வது பெரிய திருமொழி பாசுரம். கேவலம் அன்று உன் வயிறு வயிற்றுக்கு நான் அவல் அப்பம் தருவேன் கருவிளை பூவலர் நீழ்முடி நந்தனெந்தன் பேரேரே கோவலனே கொட்டாய் சப்பாணி குடமாடி கொட்டாய் சப்பாணி. யசோதை கண்ணனை பார்த்து பாடுவதான பாசுரம் இந்த பாசுரம். கருவிளை பூ என்று சொல்கிறார். கண்ணனுடைய நிறத்தை காக்கனா பூவை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் அந்த நிறம் கண்ணனுடைய நிறத்தை ஒத்திருக்கும் என்று சொல்லுவது மரபு. அப்படி காக்கனாம்பூ நிறத்துடையவனே நீண்ட மகுடம் அணிந்தவனே திரு அபிஷேகம் உடையவனே என்று சொல்கிறான். நீண்ட முடி என்றால் மிகப்பெரிய தலைக்கு கிரீடத்தை வணிந்து கொண்டிருப்பவனே நந்தகோபனால் வளர்க்கப்பட்ட பெரிய போர்க்காளையை போன்றவனே பசுக்களை மெய்கோவலனே என்பதற்கு பசுக்களை மேய்க்க வல்லவனே என்று பொருள். உன்னுடைய வயிறு சாமானியமான வயிறு இல்லை எனக்கு தெரியும். ஒரு பிரளய காலத்தில் உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையுமே உன்னுடைய திருவயிற்றுக்குள் அடக்கி வைக்க முடியும் என்பதற்கும் போது உன்னுடைய வயிறுக்கு ஏற்றாவாறு நான் அவலும் அப்பமும் தருவேன். நீ குடக்கூத்தாடி வந்தாலே சப்பானி கொட்டி எனக்காக ஆடக்கூடாதா என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே. அட்டு குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யளறு மடங்க ஒட்டம் துற்றின திருவயிற்றுக்கு அப்பணியார வகை ஒன்று போருமோ என்று கேட்கிறான். குவித்து வைத்த சோறு அதில் பருப்பு போட்டு தயிரை கடல் மாதிரி விட்டு நெய்யை விட்டு அப்படி சொற்ற சாப்பிட்டா கூட அந்த வயிறுக்கு அது பத்தாதான். அப்படி இருக்கும்போது இந்த பணியாரம்லாம் எந்த வகைக்கு போதும்? அதனால யசோதை சொல்றா, இவருடைய வயிறு மற்றவருடைய வயிறை போல இல்லைன்னு எனக்கு தெரியும்டா கிருஷ்ணா. சாமானிய வயிறு இல்லை, இது பேழை வயிற்று எம்பிரான் என்று ஒரு ஆழ்வார் அனுபவிக்கிறார். பெரிய பேழை மாதிரி இருக்குமா வயிறு. அந்த வயிற்றுக்கு ஏற்றவாறு நான் அவலும் அப்பமும் தருகிறேன், சப்பானி கொட்டுறா குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் அடியில் வரக்கூடாது நானும் வலப்பம்னு பாடபேதம் இருப்பதா சொல்றாங்க. அது பொருந்தாதுன்னு அவர்களை உரையாசிரியர்களே சொல்லிடுறாங்க. கருவிளை பூவல் அவர் பூவவர்னா கண்ணபிரானுக்கு அது விசேஷமா சொல்லக்கூடிய விஷயம். கருவிளை பூவை அலர்விப்பவன், அதாவது தன்னுடைய திருமேனி நிறத்தாலே
கருவிடை பூவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய கண்ணன் ஒரு யசோதை சொல்கிறாள், ஏ கண்ணா, உன்னுடைய வயிறானது மற்றவனுடைய வயிறு போல அல்ல, எனக்கு தெரியும். அது நிரப்புமாறு உனக்கு பணியாரம் தருகிறேன், அப்பம் தருகிறேன். அதை உண்டுவிட்டு எனக்காக நீ குடமாடிய கூத்தாடனே, எனக்காக நீ சப்பானி கொட்டக்கூடாதா என்று கேட்கிறான். நந்தகோபன் வளர்த்த ஏறு போன்றவனே, எப்போதும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய செருக்கான காளை போன்றவனே, காயாமு நிறத்து வண்ணவனே, காயாமு நிறத்தானே, உன்னுடைய திருவயிறு நிரம்ப முடியாது என்று அறிந்திருந்த போதிலும் என்னுடைய பாசத்தால் சொல்கிறேன், அப்பமும் அவளும் நான் தருகிறேன், உன்னுடைய வயிறு நிரம்புமாறு தருகிறேன். குடமாடியை கூத்தாடியவனே, எனக்காக நீ கூத்தாடு கூத்தாடு என்று அழைக்கிறாள் கண்ணனை யசோதையாய் ஆழ்வார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். கேவலம் அன்று உன் வயிற்றுக்கு நான் அவல் அப்பம் தருவேன், கருவிளை பூவலர் நீள்முடி நந்தன் எந்தன் பேரே போரேரே, கோவலனே கொட்டாய் சப்பானி கொட்டாய், குடமாடி கொட்டாய் சப்பானி, காயேன வாச்சா மனசேந்திரேர்வா அவ்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினை தீவினை அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.